வணக்கம். அப்கமிங் ஐபிஓவான ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெடோட ஐபிஓ பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஐபிஓ டீட்டெயில்ஸை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த கம்பெனி வந்து 2010 இன்கார்பரேட் பண்ணினாங்க. இவங்க மெயினாக Tier 4 and 5 டவுன்ஸில் இருக்க கஸ்டமர்ஸ்க்கு ஹோம் லோன்ஸ் கொடுக்குற பிஸ்னஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. மெயினாக இவங்க வந்து லோவர் இன்கம் செக்மெண்ட் பீப்புளை டார்கெட் பண்ணுறாங்க. அண்ட் ஹோம் லோன்ஸ் தவிர இவங்க மார்கேஜ் லோன்ஸ், அதாவது ஹோம் அண்ட் ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு அகேன்ஸ்டாக மார்கேஜ் லோன்ஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் எக்ஸ்டென்ஷன் லோன்ஸும் கொடுக்குறாங்க. ஆஸ் ஆஃப் 2023 இவங்க இந்தியாவில் இருக்க 20 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்ல கிட்டத்தட்ட 471 பிரான்ச்சஸ் வச்சிருக்காங்க. ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெடோட கரண்ட் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 19,000 crores கிட்ட இருக்கு. எக்ஸாக்டா சொல்லணும்னா 18,885 crores இருக்கு. இவங்க 2,47,000 கஸ்டமர்ஸை இப்போ சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களோட எம்ப்ளாயி பேஸ் பார்த்தோம்னா 3,695 இருக்கு. அண்ட் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இவங்க 471 லொகேஷன்ஸ்ல அக்ராஸ் இந்தியா வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்காங்க. ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட் ஐபிஓ இஷ்யூ பண்ண போகிறாங்க. இந்த ஐபிஓட டோட்டல் சைஸ் பார்த்தீங்கன்னா 3,000 crores. இதில் ஃப்ரெஷ் ஷேர்ஸாக வந்து 3.17 crore ஷேர்ஸை கொடுக்க போகிறாங்க. இதோட வேல்யூ வந்து 1,000 crores கிட்ட இருக்கும். அண்ட் ஆஃபர் ஃபார் சேலில் 6.35 crore ஷேர்ஸ் கொடுக்க போகிறாங்க. இது வந்து 2,000 crores கிட்ட இருக்கும். ஸோ டோட்டலாக 3,000 crores தான் இந்த இஷ்யூ சைஸ். இந்த ஐபிஓட பர்பஸ், அதாவது அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தோம்னா, ஒன்று டு மீட் தி ஃபியூச்சர் கேபிட்டல் ரெக்வயர்மெண்ட்ஸ், அதாவது அவங்க ஃபர்தர் லெண்டிங்காக அவங்களுக்கு கேபிட்டல் தேவைப்படுது. ஸோ அதுக்காக யூஸ் பண்ண போகிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா ஜென்ரல் கார்பரேட் பர்பஸஸ்க்காகவும் இந்த ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணிக்க போகிறாங்க. ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட் ஐபிஓட டீட்டெயில்ஸ் இப்போ பார்த்துடலாம். இந்த ஐபிஓ அப்ளிகேஷன் 8th to 10th May ஓப்பனாக இருக்க போகுது. அண்ட் ஒரு ஷேரோட ஃபேஸ் வேல்யூ வந்து 10 rupees அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஐபிஓக்கான ப்ரைஸ் பேண்ட் வந்து 300லேருந்து 315, அதாவது 300 ரூபாயிலேருந்து 315 ரூபாய் ஒரு ஷேருக்கு சொல்லியிருக்காங்க. லாட் சைஸ் 47 ஷேர். அண்ட் இந்த ஸ்டாக் போத் NSE அண்ட் BSEல லிஸ்ட் ஆக போகுது. எம்ப்ளாயி டிஸ்கவுண்டா ஒரு ஷேருக்கு 23 ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த ஐபிஓக்கான டென்டேட்டிவ் ஷெட்யூல் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இந்த ஐபிஓ அப்ளிகேஷன் வந்து 8th May 2024 அன்னைக்கு ஓப்பன் ஆக போகுது. அண்ட் 10th May அன்னைக்கு இது க்ளோஸ் ஆக போகுது. அதாவது பிட்வீன் 8th to 10th May நம்ம இந்த ஐபிஓக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தது பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் 13th May அன்னைக்கு டிசைட் பண்ண போறாங்க. இனிஷியேஷன் ஆஃப் ரீஃபண்ட்ஸ் வந்து 14th May அன்னைக்கு ஆரம்பிக்க போறாங்க. அண்ட் நம்ம டிமேட் அக்கௌண்ட்ல ஷேர்ஸ் என்னைக்கு கிரெடிட் ஆகும்னா 14th May அன்னைக்கு கிரெடிட் ஆயிடும். லிஸ்டிங் டேட் வந்து 15th May அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட் கம்பெனி என்ன பண்ணுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் இந்த ஐபிஓட டீடைல்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இந்த ஐபிஓக்கு அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கறத எதை வச்சு டிசைட் பண்றது? வாங்க முதல்ல இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸை பத்தி பார்த்துடலாம். இங்கே நான் 2021, 2022 and 23 இந்த 3 இயர்ஸ்க்கான கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல்ஸும் அண்ட் டிசம்பர் 2023க்கு அவங்க கொடுத்துருக்க ஃபினான்ஷியல்ஸையும் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ பார்த்தோம்னா இந்த கம்பெனியோட டோட்டல் அசெட்ஸ் இது வந்து மார்ச் 2021ல் 13,630 crores இருந்திருக்கு. அதாவது 13,630 கோடியாக இருந்திருக்கு. இதுவே 22ல் பார்த்தோம்னா 14,376 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் 2023ல் 16,618 crores இருந்திருக்கு. ஸோ இயர் ஆன் இயர் இந்த கம்பெனியோட அசெட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்திருக்கு. அண்ட் டிசம்பர் 2023ல் பார்த்தோம்னா இந்த கம்பெனியோட அசெட்ஸ் 18,036 crores இருந்திருக்கு. ஸோ லாஸ்ட் 3 இயர்ஸாகவே கண்டினியூஸாக இந்த கம்பெனியோட அசெட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்திருக்கு. அண்ட் ரெவென்யூ பார்த்தோம்னாலும் 2021ல் 1,576 crores இருந்தது. 22ல் 1,729 crores இருந்து அடுத்தது 2023ல் 2,000 crores கிராஸ் பண்ணி இருக்கு. அண்ட் டிசம்பர் 2023ல் மட்டும் 1,895 crores இருந்திருக்கு. பேட், அதாவது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தோம்னா 340 crores 2021ல் இருந்தது. ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் இன்க்ரீஸ் ஆகி டிசம்பர் 2023ல் 548 crores இருக்கு. அண்ட் நெட் வொர்த் ஆஃப் த கம்பெனியும் எவ்ரி இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்திருக்கு. ஸோ டிசம்பர் 2023ல் 4,249 crores இருந்திருக்கு நெட் வொர்த். டெட் பொறுத்தவரையும், அதாவது டோட்டல் பாரோயிங்ஸ் பொறுத்தவரையும் 2021ல் 10,300 crores கிட்ட இருந்தது. அடுத்தது 2022ல் 10,600 crores கிட்ட இருந்திருக்கு. 23ல் 12,153 crores இருந்தது. டிசம்பர் 2023ல் 13,127 crores இருந்திருக்கு. டெட் வந்து இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தாலும் மற்ற பேராமீட்டர்ஸ், அதாவது அசெட்ஸ், ரெவென்யூ, நெட் வொர்த், ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இது எல்லாமுமே இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வந்திருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட் ஃபினான்ஷியலி ஸ்டேபிள் கம்பெனியாக தான் தெரியுது. இப்போ இந்த கம்பெனியோட கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ், அதாவது KPIs எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் வந்து 12.9% இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 18.4% இருக்குது. PE ரேஷியோ 22.8 இருக்குது. அண்ட் டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ 3.1 இருக்குது. ஸோ 3.1 டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ ஸ்லைட்லி ஹையர் தான் இருக்குது.
இப்போ நாம ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸோட காம்படிட்டர்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ பியர் கம்பேரிசன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏர்னிங்ஸ் பர் ஷேர், பிஇ ரேஷியோ அண்ட் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இங்கே இந்தியா ஷெல்டர் ஃபினான்ஸ் கார்பரேஷன், ஆவாஸ் ஃபினான்ஷியல்ஸ் லிமிடெட், ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங் ஃபினான்ஸ் அண்ட் ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கம்பெனி இந்தியா, இந்த 4 கம்பெனிஸுமே ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெடோட மார்க்கெட் செக்மெண்ட்ல தான் இருக்காங்க. அவங்களோட இபிஎஸ், பிஇ அண்ட் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த்தை பார்த்தோம்னா ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸோட வேல்யூஸ் வந்து சீப்பாக தான் தெரியுது. அதாவது இவங்களோட பிஇ 22.8 இருக்குது. வெரஸ் ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் வந்து 34, கிட்டத்தட்ட 35ல் இருக்குது. ஆப்டஸ் வேல்யூ கிட்டத்தட்ட 31ல் இருக்குது. ஆவாஸ் ஃபினான்ஷியல்ஸ் 28 அண்ட் இந்தியா ஷெல்டர் 33. ஸோ மற்ற காம்படிட்டர்ஸோட ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸை விட ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸோட பிஇ ரேஷியோ சீப்பாக தான் இருக்குது. ஸோ ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸ்க்கு க்ரோத் பொட்டென்ஷியல் நல்லாவே இருக்குது. அதோடு இல்லாமல் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த்தும் அவங்களோட காம்படிட்டர்ஸை விட ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸ்க்கு பெட்டராக தான் இருக்குது. ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெடோட கிரே மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 38.1% ப்ரீமியமில் போயிட்டுருக்கு. ஸோ டெஃபினட்டாக வந்து லிஸ்டிங் கெயின்ஸ் எதிர்பார்க்கலாம் நாம. அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனி ஸ்டடி க்ரோத் காட்டிகிட்டு இருக்கு. இவங்களோட பிரான்ச்சஸ் ஆல் ஓவர் இந்தியா இருக்குது. ஸோ பேன் இண்டியா ப்ரெசன்ஸ் வச்சுருக்காங்க. அடுத்தது பார்த்தோன்னா இந்த ஐபிஓட ப்ரைஸிங்கும் இவங்க ரீசனபிளாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்க லோ இன்கம் ஃபினான்சிங் செக்மெண்ட்டில் வந்து மார்க்கெட் லீடராக இருக்காங்க. என்னோட அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் ஐபிஓ மீடியம் டு லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஸோ மீடியம் டு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்க இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் ஐபிஓவை கன்சிடர் பண்ணலாம். அகெயின் இது வந்து என்னோட அனாலிசிஸ் படி நான் எடுத்திருக்க பர்சனல் டெசிஷன் தான். நீங்கள் இந்த ஐபிஓக்கு அப்ளை பண்ணலாமா வேண்டாமாங்கிற டெசிஷனை நான் கொடுத்துருக்க இன்புட்ஸ் வச்சு நீங்கள் ஃபர்தராக அனாலிசிஸ் பண்ணி டிசைட் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.